முடியாமல் இருக்காங்க. ஜுரத்தோடவே ஒரு சிலர் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு உடம்பு சரியில்லாத பிள்ளைங்கள சிக்கா இருக்கிறவங்கள ஒருவேளை இங்கே வர முடியாது இருக்கிற மக்களே தேவன் எங்கே இருந்தாலும் அவங்களை தொடுபடியாக ஒருவேளை இங்கே சிக்கா இருக்கிறவங்க இருந்தால் தேவன் அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை தரும்படி நம்ம கேட்கலாம். நம்ம குட்டி அவங்க கூட ஃபீவராக இருந்து வந்திருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஜுரமாக இருந்து வெளியே வந்திருக்காங்க. நம்ம பாஸ்டர் விக்டர் அவங்களுடைய ஃபேமிலி இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஜுரம் அடிச்சு முடியாமல் வந்திருக்காங்க. ஷெரில் கூட. அதனால கர்த்தர் சுகம் கொடுத்தா தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் சிக்கா இருக்கிற மக்களுக்கு தேவன் தெய்வீக சுகத்தை கொடுத்து நன்றி நம்ம கேட்கலாம். பாஸ்டர் விக்கி உங்களுக்கு வருகிறோம். ஆண்டவரே, யெகோவா ராஃபாவா இருக்கிறீர், எங்களுக்கு சுகம் தரும் தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம் என்ற வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வீழ்த்த நினைக்கும் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் முறியடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல விடுதலை உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவரே 10 குஷ்டரோகிகளை போல அந்த ஒருவன் திரும்பி வந்தது போல இந்த நாளில் வந்து நிற்கிறோம் உங்களுடைய சமூகத்துல நன்றி சொல்வதற்கு. ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய படுக்கை, இயலாமை, வலிகளை, சோர்வை சாட்சிகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். நல்லது. நம்ம இவ்வளோ நேரம் நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டுட்டோம். நமக்கு அடுத்து டீ டைம் கிட்ட வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ப்ரேயர் நம்ம பண்ணிடலாம். நம்முடைய பாஸ்டர்மாக்க நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுடைய அவங்க சிக்கான அந்த ஃபர்ஸ்ட் நாளுக்கும் இன்னைக்கும் தேவன் அவங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்கள பலப்படுத்தி தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னா, சண்டே விடாமல் சர்ச் எங்கே இருந்தாலும் சரி சண்டே தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ கம்பெனி தவறாமல் திருவிழா கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எப்பவுமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சபையில் ஊழியத்துலேயும் சரி இல்லை மக்களை விசாரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா வேறு லெவலில் தான் அவங்களுடைய விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே ஆன்டி அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய சிரிப்பு தான் அவங்களுடைய அடையாளமே. ரொம்ப சிரித்து தான் எல்லாரும் கூட பேசுவாங்க, நடத்துவாங்க. கர்த்தர் அவனுக்கு மட்டுமே ஒரு நல்ல ஒரு பலத்தை சுயத்தை ஆண்டவருக்கு இருக்கிறார். நம்ம சபையாராய் நம்முடைய பாஸ்டர்மாக்காக நம்ம கட்டளையிட முடியும். நம்ம ஜெபிக்கலாம். தேவன் இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட முடியாது. உங்களை பலப்படுத்த முடியாது. ஆஸ்பத்திரிக்க நம்ம அவருக்கு நம்ம மூப்பட விட்டாச்சு. நாம் எதையாகிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுத்தார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கேட்டாவே நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிற தெய்வனாக இருக்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். இதற்கு பாஸ்டர் மக்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கும் பக்கத்தில் எல்லா நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ பலவீனமாக இருந்தார்கள், இப்பொழுது ஓரளவுக்கு சுகமாக இருக்கும்படி கத்த கிருபை செய்து அதற்காக இன்னும் பரிபூர்ண சுகத்தை அவளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபைக்கு வர வேண்டும், கத்தை ஆராதிக்க வேண்டும், கத்திர பயிர்கள் ஐக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியை கத்தை அறிந்திருக்கபடினாலே ஸ்தோத்திரம். சுத்தமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வதிங்க. மிகவுள்ள கருத்தில் நான் கொடுக்குறேன். ஆனால் பெரிய விடுதலை, ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விடுதலை அவளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாத வித்தியாசத்தை காட்டுகிறது. அவருக்கு அந்த குடும்பத்துக்கும் அந்த வித்தியாசத்தை கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கும். அவளை தொடங்க, இப்போதே அவளை தொடங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஒருவேளை ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். இல்லை வர நாளில் அவங்க நம்ம கூட நேராக வந்து அவங்களுடைய சாட்சியை கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்க தான் அவங்க சொல்ல இருக்காங்க. நம்ம கையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிறைய சாட்சிகளை கேட்டோம். இன்னும் கொஞ்சம் சாட்சிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய டீ டைம் வந்திருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கலாம். டீ இங்கே சர்வ் பண்ணுவாங்க நம்முடைய இருக்கிற இடத்துல. அதுக்குள்ள பக்கத்தில் ஏதாவது சொல்றது கேட்கறது எல்லாம் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரேயர் சாட்சி சொல்ல போகிறது